திருமணம் என்னும் நிக்கா பாகம் 19. கூலிங் கிளாஸ் அணிந்து அழகாக தன்னுடைய கூந்தலை கோதி விடும் கிருஷ்ணாவை வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருந்தாள் ஜஸ்மின். மெரூன் கலர் ஷர்ட்டை அணிந்திருந்தான். அவனுக்கு அது மிகவும் பொருத்தமாக இருந்தது. ஜஸ்மினால் அவனை விட்டு பார்வையை நகர்த்த முடியவில்லை. அவன் சிரிக்கும் பொழுது அழகாக அவன் கன்னத்தில் குழி விழுவதையும் அவன் பேசும் தோரணையும் அழகாக இருந்தது. சற்றென்று அவளை கிருஷ்ணா கவனித்துவிட அவள் வெட்கத்தில் உதட்டை கடித்து கொண்டாள். கிருஷ்ணா சிரித்து கொண்டான். படம் பார்ப்பதற்கு நேரம் இருந்தது. அதனால் பொறுமையாக நன்றாக கதை பேசிக்கொண்டே அந்த மால் முழுவதும் சுற்றினார்கள். அணுக்குட்டி இப்போ சகியாவுடன் சேர்ந்து அவளுக்கு அங்குள்ள அனைத்தையும் விளக்கி கொண்டிருந்தாள். சகியா, ரியாஸ், ஜஸ்மின் இவர்கள் மூவரும் இதற்கு முன்னர் இப்படியான மாலுக்கு எல்லாம் வந்ததில்லை. அதனால் அவர்களுக்கு ஒவ்வொன்றையும் ரசித்தனர். வீட்டில் இருந்து கிளம்பியதிலிருந்தே கிருஷ்ணாவும் ஜஸ்மினும் கண்களிலே காதல் விளையாட்டு விளையாடுவதை அணு பார்க்காதது போல் இருந்தாள். கேட்டாலும் ஒன்றுமே இல்லைன்னு சமாளித்து தான் போகிறாங்க. அப்புறமேன் கேட்டுக்கிட்டு இவர்கள் இருவரும் இதே போன்ற சந்தர்ப்பங்களில் மனம் விட்டு பேசினால்தான் உண்டு என்று அணு சகியாவின் கையை பற்றி கொண்டு மெல்லே முன்னே செல்ல ஆரம்பித்தாள். ரியாஸ் சிவா தோளில் ஏறாத குறையாக அவனுடன் தொட்டி கொண்டான். சிவாவும் அவனுடன் சேர்ந்து கொண்டான். அந்த மால் முழுவதும் நகரும் படிக்கட்டுகள் தான். அவர்கள் நால்வரும் முன்னே செல்ல பின்னே வந்த ஜஸ்மினுக்கு அதில் ஏறுவதற்கு பயம் இருந்தது. அவளுக்கு பின்னால் போன் பேசி கொண்டு வந்த கிருஷ்ணா இவள் தயங்கி நிற்பதை பார்த்து புருவத்தை தூக்கி என்ன என்பது போல் கேட்டான். இவள் அமைதியாக நிற்பதை பார்த்தவன் போனை கட் செய்தான். கிருஷ்ணா, என்ன ஆச்சு ஜஸ்மின், ஏன் நிற்கிற என்று ஏறு போகலாம். இல்லை, எனக்கு பயமாக இருக்கு. என்னது, எனக்கு புரியலை. எதுக்கு பயமாக இருக்கு? தயங்கியவள் மெதுவாக, இந்த எஸ்கலேட்டரில் ஏற பயமாக இருக்கு. அவள் முகத்தில் தெரிந்த பயத்தை பார்த்தவன் அவள் அருகே சென்று, பயப்படாத, நான் இருக்கேன்ல, என் கையை பிடிச்சிக்கோ என்று கையை நீட்டினான். பயத்தில் சிறிதும் தயங்காமல் அவனுடைய கையை பிடித்தாள் ஜஸ்மின். இருவரும் அந்த ஸ்பரிசம் ஏதோ செய்ய மெதுவாக கிருஷ்ணா அவனையும் சேர்த்து கொண்டு ஏற்றினான். அவனின் கையை இருக்க பற்றியவள் பயமின்றி மேலே ஏறினாள். இப்படியே இவனுடைய கையை வாழ்க்கை முழுவதும் பிடித்திருக்க ஆசைப்பட்டாள் ஜஸ்மின். இன்ஷா அல்லா நடக்குமா என்று துவா செய்தாள். மேலே வந்த பிறகு இருவருக்குமே கையை விட தோன்றவில்லை. பற்றியிருந்த கைகளை பார்த்தவன் சிரித்து கொண்டே அவளை பார்க்க அவள் அப்படியே வெட்கத்தில் சிவந்திருந்தாள். அவளுக்கு அவனின் பார்வை வயிற்றுக்குள் பட்டாம்பூச்சி பறக்க வைத்தன. அண்ணா என்ற அணுவின் குரலில் இருவரும் நகர்ந்து சூழ்நிலையை உணர்ந்தனர். அண்ணா சீக்கிரம் வா. இந்தா சிவா, எனக்கு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்க மாட்டேன்றான், நீ வாங்கித்தா என்று அவனை இழுத்து சென்றாள். பின்னே சிரித்து கொண்டே ஜஸ்மினும் சென்றாள். அனைவரும் ஐஸ்கிரீம் சாப்பிட்டனர். அப்பொழுது கிருஷ்ணா அடிக்கடி ஜஸ்மின் சாப்பிடுவதை பார்த்து கொண்டே இருந்தான். கிருஷ்ணாவின் காதருகில் சென்றவள், அண்ணா என்ன, அந்த ஐஸ்கிரீம் உனக்கு வாங்கி கொடுத்துடவா? உனக்கு இன்னொரு ஐஸ்கிரீம் வாங்கி கொடுக்கலாம்னு இருந்தேன், இனி கிடையாது போ என்றான் கிருஷ்ணா. அனு, உனக்கு நல்லது பண்ணுறேன்னு சொன்னால் நீ எனக்கு ஐஸ்கிரீம் இல்லைன்னு சொல்கிறியே, போ. நான் சிவா கிட்ட உங்கள் 2 பேருக்கும் ஒரு இது இருக்குன்னு சொல்கிறேன் பாரு. சிவா. கிருஷ்ணா, ஏய் லூஸு, 2 வாங்கி தாரேன், வாயை மூடு ப்ளீஸ் என்றான் கிருஷ்ணா மெதுவாக. அனு, நல்ல பிள்ளைக்கு இதுதான் அழகு, போ சீக்கிரம் வாங்கி கொண்டு வா. சிவா, எதுக்குடி இப்போ என்ன கூப்பிட்ட? கிருஷ்ணா வாங்கி கொடுத்த 2 ஐஸ்கிரீமையும் காட்டி பழிப்பு காட்டினாள் சிவாவிடம். சிவா, தீனி பண்டாரமே, ஜுரம் வரப்போகுது பாரடி என்று திட்டினான். அனு, உனக்கு கிடைக்கலன்னு பொறாமையில் பேசாத ப்ரோ, நல்லவங்களுக்கு தான் ஆண்டவன் கொடுப்பான். சகியாவும் ரியாசாவும் இவர்கள் சண்டையிடுவதை பார்த்து சிரித்தார்கள். அங்கிருந்த கடையில் சகியாவிற்கும் ரியாசாவிற்கும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தான் கிருஷ்ணா. டைம் வந்துடுச்சு. சிவா, ரியாஸ், கிருஷ்ணா, அனு, சகியா, ஜஸ்மின் என அமர்ந்திருந்தனர். ஜஸ்மினுக்கு அடுத்த உள்ள சீட்டுகள் காலியாக இருந்தது. அப்போதுதான் கூட்டம் வர ஆரம்பித்தது. படம் ஆரம்பித்து காமெடி கலந்த திகில் படம். ஆரம்பம் முதலே நன்றாக இருந்தது. படம் ஆரம்பித்து சிறிது நேரத்தில் கூட்டமாக வந்த இளைஞர்கள் ஜஸ்மினுக்கு அருகில் இருந்த சீட்டில் அமர்ந்து கொண்டார்கள். அவர்கள் ஒவ்வொரு சீனுக்கும் கமெண்ட் பண்ணுவதை சிரிப்பதும் கத்துவதுமாக இருந்தனர். அனு கிருஷ்ணாவை அழைத்து ஜஸ்மினுக்கு அடுத்த உள்ள சீட்டில் உட்கார வைத்தாள். இப்பொழுது சிவா, ரியாசா, அனு, சகியா, ஜஸ்மின், கிருஷ்ணா என்று அமர்ந்திருந்தனர். ஜஸ்மினுக்கு தான் ஒரே படபடப்பாக இருந்தது. கிருஷ்ணாவின் அருகாமை அவளை ஏதோ செய்தது. கிருஷ்ணாவுக்கு சந்தோஷமாக இருந்தது. படம் பார்ப்பதை விட ஓரக்கண்ணால் ஜஸ்மினையே ரசித்தான். அவள் பர்தா அணிந்திருந்தாள்.
அவள் முகம் மட்டுமே தெரியுமாறு அமர்ந்திருந்தாள். எதர்ச்சியாக இருவரின் தோள்களும் தொடும் பொழுது இருவருக்கும் ஒருவித சிலிர்ப்பு. படம் நன்றாக இருந்தது. இடைவேளையில் பப்கோன், பிரன்ஸ் ஃப்ரைஸ், ஜூஸ் என்று ஸ்நாக்ஸ் சாப்பிட்டனர். படம் முடிந்து வெளியில் வந்தனர். மணி 11 ஆகியிருந்தது. அருகில் இருந்த ஹோட்டலில் இரவு உணவை சாப்பிட்டுவிட்டு வீட்டிற்கு கிளம்பினார்கள்.